Hi, I'll welcome back to our session. So, எனக்கு எடிட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டோரிங் ரைட்ஸ் ஆன் தி ஹம்சா நந்தினி நந்துரி versus யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அடாப்டிவ் மதர்ஸ் ஹாவ் த சேம் ரைட்ஸ் அஸ் பயாலஜிக்கல் மதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ரீஸ்டோரிங் ரைட்ஸ். இப்போது ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு ஆர்இயில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன மீனிங்னா திருப்ப, அகெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஸ்டோரிங் அப்படின்னா என்னது, சேவ் பண்ணி வைக்கிறது. அப்போ ரீஸ்டோரிங் அப்படின்னா அது கிவிங் பேக் ரைட்ஸ். ஓகேவா, முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே டினை பண்ணியிருந்தாங்க, முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ரைட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ எதுல அப்படின்னா இந்த ஹம்சா நந்தினி நந்துரி அப்படிங்கிறதுலையும் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஓகேவா, ஸோ இந்த இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில உள்ள இந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரைட்ஸை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ எர்லியரா அது டினை பண்ணப்பட்ட ஒரு ரைட்ஸா இருக்கும். ஸோ அப்படி என்ன ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடாப்டிவ் மதர்ஸுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குதா, பயாலஜிக்கல் மதர்ஸுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. அடாப்டிவ் அப்படின்னா தத்தெடுத்த. ஓகேவா, ஸோ இந்த கேஸ் வந்து எதை கரெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அன்ஃபேர் ரூலை வந்து கரெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ a mother who adopts a child should be treated exactly like a mother who gives birth. ஓகேவா, இதுதான் இதோடைய மீனிங். அண்ட் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாமா. ஸோ கோர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எடுத்து என்ன கொடுப்பாங்க, மக்களுக்கு வந்து ஒரு நல்ல புதிய ஒரு திட்டத்தை வந்து கொடுப்பாங்க, புதிய ஒரு லாவை வந்து கொடுப்பாங்க, ரைட்ஸை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, டிஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. டிஞ்ச் அப்படின்னா எ ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எ ஸ்மால் அமௌண்ட். டிஞ்ச் அப்படின்னா எ ஸ்மால் அமௌண்ட். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா கோர்ட்ஸ் ஆக்டிவ்லி எக்ஸ்பாண்டிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்ப ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா ஒரு புரட்சி பண்றவங்க. அப்ப ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா கோர்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அந்த ரைட்ஸை வந்து எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப்பை வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா, கோர்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சில டைம் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களோட உரிமைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த புக்ல வந்து என்ன செய்வாங்க, ஒரு சில நேரம் வந்து உள்ள வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்பிரேட் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா மக்களோட ரைட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பலமா பாதுகாக்கப்படும். ஓகேவா, அதைத்தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் வந்து பெனிஃபிட் எல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா, இது வந்து அந்த ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ லேட்டஸ்டா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் விமனுக்கு ஒரு பேசிக்கான ஹியூமன் ரைட் தான் இந்த மெட்டர்னிட்டி லீவ், அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடாப்டிவ் மதர்ஸுக்கும் என்ன கொடுத்தாகணும் அப்படின்னா 12 வீக்ஸ் பெய்டு லீவ் வந்து கொடுத்தாகணும். அடாப்டிவ் மதர்ஸ்க்கும் என்ன கொடுக்கணும்னா 12 வீக்ஸ் ஆஃப் பெய்டு லீவ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்டைட்டில்டு ட்ரூ அப்படிங்கிறப்ப தட் இஸ் ஹேவிங் த ரைட் ட்ரூ. ஓகேவா, அது வந்து உரிமை இருக்குது, ஹேவிங் தி ரைட் ட்ரூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். 12 வீக்ஸ் ஆஃப் பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த லிமிட்டட் மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸ்ட்ரைக் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம், கேன்சல், ரிமூவ் எ லா, கேன்சல் எ லா, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ட்ரைக்கிங் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எர்லியரா பார்த்தோம் அப்படின்னா லீவ் வந்து யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னா அந்த அதாவது பேபி வந்து எங்கா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா லீவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடாப்ஷனுக்கு வந்து நமக்கு நிறைய டைம் தேவைப்பட்டதா இருந்துச்சு. ஸோ ரூல்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது, ரொம்பவே அன்ஃபேரா இருந்துச்சு. சரிங்களா, அண்ட் ஆல்சோ அடாப்டிவ் மதர்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான டியூட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ ஒரு சின்ன குழந்தை தத்தெடுக்கிறாங்கன்னா ஸோ யாரெல்லாம் அந்த குழந்தைய வந்து பெத்தெடுக்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற அதே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் யாருக்கு இருக்குது அப்படின்னா அடாப்டிவ் மதர்ஸுக்கும் இருக்குது. ஓகேவா, ஆஸ் பயாலஜிக்கல் மதர்ஸ். அப்படி இருக்கிறப்ப அடாப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ வேலிட் பர்சனல் சாய்ஸ் டு பிகம் ஏ பேரண்ட். அப்படி இருக்கிறப்போ அந்த பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து வளர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா டைமும் தேவை, கேரும் தேவை. சரிங்களா, அடாப்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் சைல்டு வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும். ஓகேவா, ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் வர்றது கிடையாது. ஓகேவா, இட்ஸ் ஆல் அபவுட் லவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் மெட்டர்னிட்டி லீவ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மதர்ஸை வந்து ஃபினான்ஷியலி அண்ட் எமோஷனலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் விமனுக்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல
போத் பயாலஜிக்கல் அண்ட் அடாப்டிவ் மதர்ஸை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னா ஈக்குவாலிட்டியோட என்ன செய்யணும் அப்படின்னா நடத்தணும். பிகாஸ் தே ஆர் ஈக்குவல் இன் டேக்கிங் கேர் ஆஃப் தி பேபி, ஸோ தே ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஃபாதர்ஸுக்கும் என்ன தேவை அப்படின்னா குழந்தைங்களை பார்த்துக்கிற இடத்துல மெட்டர்னிட்டி லீவ் இருக்கிற மாதிரியே பெட்டர்னிட்டி லீவும் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? சாலிட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நிறைய போயம்ஸ்ல வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். சாலிட்டரி அப்படின்னா அலோன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அலோன், டன் அலோன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டன் அலோன். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு செகண்ட் பேராகிராஃப், கோர்ட் வந்து அஃபிஷியலா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அடாப்டிவ் பேரண்ட்ஸுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேரண்டிங் வந்து ஜெண்டர் ரோல்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சொசைட்டி என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா சைல்டு கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் விமனோட ஜாப் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கு. சைல்டு கேர் வந்து என்ன அப்படின்னா சைல்டு கேர் ஒர்க் வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, பே பண்றது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சைல்டு கேர் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து அவங்க ஒரு ப்ராப்பரா ட்ரீட் பண்றதே கிடையாது. எதனால அப்படின்னா அப்படிதான் நம்மளோட சொசைட்டி வந்து இருக்குது. ஓகேவா? பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அ மேல் டாமினேட்டட் சொசைட்டி, பேட்ரியார்ச்சியல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? பேட்ரியார்ச்சியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ விமன் வந்து என்ன பண்றாங்க, when it comes to பேமெண்ட், விமன் வந்து ஏர்னிங் அப்படின்னு சொல்லி வர்றப்ப எப்பவுமே லெஸ்ஸா தான் ஏர்ன் பண்றாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஹேவிங் சில்ட்ரன். பிகாஸ் அவங்க அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா குழந்தைக்காக விட்டு கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து இப்போதைக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அன்ஃபேர் லாஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சான்ஸை வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் கோர்ட் அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை என்ன பண்ணணும், நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இதை வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் கமிங் டு ஆர்சி, which of the following can be most reasonably inferred about the court's broader objective? Which of the following can be most reasonably inferred about the court's broader objective? And second thing is the passage suggests that recognizing paternity leave would primarily. ஓகேவா? இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நேற்று ஆன்சர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ த என்டையர் பேசேஜ் இஸ் ஆல் அபவுட் என்ன அப்படின்னா ஒரு கோர்ட் ஒரு லேண்ட்மார்க்கிங் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னது, எப்படி பயாலஜிக்கல் மதருக்கு நம்ம எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்குறோமோ அதே மாதிரி அடாப்ஷனல் மதருக்கும் எல்லாமே கொடுக்கணும். மதர்ஸ் மட்டும்தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபாதர்ஸுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த சைல்டு கேர்ல அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இந்த எடிட்டோரியலை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.